மாதா டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 முக்கிய செய்திகளை சொல்கின்றார். முதலாவதாக, தூய்மையானதை எதுவும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்கிறார். இங்கே தூய்மையானது எது என்று ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும். இறை வார்த்தை புனிதமானதாக இருக்கிறது. நற்கருணை புனிதமானதாக இருக்கிறது. இறை விசுவாசம் புனிதமானதாக இருக்கிறது. ஆகவே இதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மை நிராகரிக்கிறவர்களுக்கு, இதை குறித்து அறியாதவர்களுக்கு, புறம்பே தள்ளுகிறவர்களுக்கு இவற்றை நாம் கொடுக்கின்ற பொழுது அது பலனற்று போய் மாறிவிடுகிறது. ஆகவே யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ, யாரெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் கட்டாயப்படுத்தி புனிதத்தை ஒருபோதும் கொடுக்கக்கூடாது. அவ்வாறு கொடுத்தோம் என்றால் அது வீணாக மாறிவிடுகிறது என்ற ஒரு செய்தியை முதல் செய்தியாக கொடுக்கிறார். ஆகவே அடிப்படையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நற்செய்தியை போதிக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்கிறவர்களிடத்திலே அழுத்தம் திருத்தமாக போதிக்க வேண்டும். அதை முற்றிலுமாக நிராகரிக்கக்கூடியவர்களிடத்திலும் அல்லது புறம்பை தள்ளக்கூடியவரிடத்திலும் நாம் அவற்றை கொடுத்து வீணாக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் இயேசு முதல் செய்தியாக குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக, பொன் விதியை ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிறார். பொன் விதி என்றால் என்ன? விழித்திலே வாசிக்கின்றோம், பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேனோ அதை நான் அடுத்தவருக்கு செய்ய வேண்டும். பல நேரங்களிலே நான் மதிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகிறேன், ஆனால் நான் பிறரை மதிப்பதில்லை. நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன், ஆனால் நான் மன்னிப்பதில்லை. நான் அரவணைக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன், ஆனால் நான் அரவணைப்பதில்லை. எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கக்கூடாது என்று நான் எதிர்பார்க்கிறேன், ஆனால் நான் பாகுபாடு பார்க்கிறேன். முரண்பட்ட ஒரு வாழ்வியல் முறையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நீ மன்னிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர் என்றால் நீ பிறரை மன்னிக்க வேண்டும். நீ அன்பு செய்யப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர் என்றால் நீ அன்பு செய்ய வேண்டும். அரவணைக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர் என்றால் நீ பிறரை அரவணைக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இரண்டாவது செய்தியாக குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக, குறுகிய வழியில் பயணிக்க வேண்டும். அகலமான பாதையைத்தான் பெரும்பாலும் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அகலமான பாதைனா என்ன? எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு பாதை, சுயநலமிக்க ஒரு பாதை, உலகம் சார்ந்த ஒரு பாதை. இதில் இன்பம் அதிகமாக இருக்கும், துன்பம் இருக்காது. இதைத்தான் பெரும்பாலும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அதைத்தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்றால் இடுக்கமான பாதையிலே நாம் பயணித்தாக வேண்டும். இடுக்கமான பாதை என்பது சவால் நிறைந்த ஒரு பாதை. அதில் பயணிக்க வேண்டும் என்றால் நமக்கு மன உறுதி தேவை, விசுவாசம் தேவை, ஆழமான விசுவாசம் தேவை. அவ்வாறு இடுக்கமான பாதையில் பயணிக்கின்ற பொழுது பல சவால்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும், பல இன்னல்கள் வரும். இவற்றை நாம் கடந்து பயணிக்கின்ற பொழுது நாம் நிலை வாழ்வை பரிசாக பெற முடியும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் சொல்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைய நாளில் இந்த 3 விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு அதை செயல்படுத்த முயற்சிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.